நன்றி, வணக்கம். இன்றைக்கு வேறவங்க நாங்கள் ஸ்பெஷலாக செய்து வைக்கிறது முட்டை குழம்புன்றா சும்மா முட்டையை அவிச்சு பொரித்து திரும்ப அதை எப்படி குழம்பு வச்சு சாப்பிட்றன்றது தான் இன்றைக்கு செய்து வைக்கிறோம். குழம்பு நீங்கள் பாருங்க, செய்து பாருங்க, சாப்பிட்டு பாருங்க, இப்படி இருக்காண்டா அந்த மாதிரி இருக்கும். இன்றைக்கு வந்து அடுப்பு செய்ய போகிறோம். இந்த அடுப்பை செய்து போட்டு இன்றைக்கு கிடங்கு ஃபுல்லாக சமைக்கிறாரு. இந்த அடுப்பு வந்து எங்களுக்கு வந்து வெட்ட வழியில் சமைக்கிறதுக்கு நல்லதுன்னு சொன்னால் காற்று கண்ட வழிக்கு போகாது. நெருப்பு வந்து சட்டியில் நேராக சூடு பிடிக்கும். அதனால் நாங்கள் இந்த இப்படியான அடுப்பு தான் இந்த இடங்களில் செய்யணும். தேவையோட போகிறோம். முட்டை அவிஞ்சிட்டுது. முட்டை இறக்குவோம் முதல்ல. அப்போ நான் லீக்ஸை கழுவி வச்சிருக்கிறேன், வெட்ட போகிறேன். எனக்கு ஒரு கல் தாங்க இருக்கிறது. இப்போ அடுப்பை சாய்ச்சி வச்சுட்டாங்க. முட்டையை பொரிக்க போகிறோம். அவிச்ச முட்டையை பொரிக்க போகிறோம். அதுக்கு முதல்ல தேத்தனி வந்துருக்கு. நாங்கள் தேத்தனியை குடிப்போம். சட்டி காய்ச்சிட்டு எண்ணெயை விடுவோம். கொஞ்சம் எண்ணெய் கொதிக்கட்டும். கொதிச்ச வர முட்டையை பொரிப்போம். எண்ணெய் கொதிச்சிட்டு முட்டையை போடுவோம். முட்டை பொரிஞ்சு வந்துட்டுது, எடுப்போம். அப்படி சரி விடுங்க. வா டக்குனு வெங்காயத்தை வெட்டி போடுவோம். அது காணுமா கூட இல்லையா அண்ணன்? எண்ணெய் வச்சுட்டு வெங்காயத்தை போடுவோம். கடுகு, வெந்தயம், சீரகம் மூன்றும் கலந்துருக்கு. இது வந்து உள்ளிப்பூடு, இஞ்சி, மிளகாய். தம்பி கருவேப்பிலை வாங்கிட்டா மரத்தில். கருவேப்பிலைக்கு இங்கே கொஞ்சம் இருந்தாலும் அவ்வளோ கிடைக்கும். அது போட இது காட்டு கருவேப்பிலடா. இல்லை அங்கே அங்கால கிடக்கு. இது காட்டு கருவேப்பிலை. இதுக்கு இதுண்டா இதில் நிற்க இந்த மரம் தானே. இது காட்டு கருவேப்பிலை. இது போடக்கூடாது. இப்போ நான் வேறு அஞ்சு போடுவோம்.
கருவேப்பிலையை கொண்டு போடுவோம். இப்போ தக்காளி போடுவோம். இப்போ லீக்ஸாக போடுறோம். பானையில் பாட்டு அது எந்த படத்தில் இதெல்லாம் வதங்கிட்டு முட்டையும் போட்டேன். கொஞ்சம் தண்ணியை விட்டு கொஞ்சம் பிரட்டி விட்டு தூளை போட்டால் சரி. ரெண்டு பேருக்கும் சேர்த்து தான் போட்டிருக்கான் பொதுவாக பாரு. அப்படி போட மாட்டானே எனக்கு. இப்போ நான் தேங்காய் பால் வந்து அரைச்சி வச்சுருக்கிறோம். புளிஞ்செடுக்கையில் முட்டை குழம்புக்கு இந்த பாலை விட போகிறோம். நான் முதலில் விரைச்சிருந்தேன். இந்த ஹெல்ப்புக்கு ஆள் இல்லை. இப்போ நாங்கள் பேசிக்க அப்படியே விடுவோம். என்ன இருக்க இந்த பாருங்க ஊரில் குழம்பு வந்த மாதிரி கொதிச்சிட்டுது. நாங்கள் இனி சாப்பிட போகிறோம். சோறு வீட்டை தான் சமைச்சு கொண்டு வந்து நாங்கள் இனி சாப்பிட போகிறோம். ஓலையை பின்னங்க நடக்கணும் சாப்பிட்றதுக்கு டைம் ஆகிடுச்சு. அப்போ உதவிடுங்க. அதான் அதில் பின்னுங்க. அம்மா குளிக்கிறா வருவா. சரியாடா. பச்சை கலருக்கு மாற்றும். இல்லை ஈரமாக கிடக்க தான் ஓலையெல்லாம் கொண்டு வந்து பின்னி வச்சுருக்கிறோம் சாப்பிட்றதுக்கு. ஓலையை இப்படி விரிச்சு போட்டு இதை இடையில போட்டாடா இதை போடலாம். சாப்பாடு இல்லை தான் இவ்வளோ போகுது. எல்லாரும் சாப்பிடுவோம். ஓ இல்லைன்னா சாப்பிடணும். Done. Game at